ஏற்ற உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். பொதுவாக ஆஸ்பத்திரி என்று சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலை தான் எல்லா இடங்களையும் பார்த்தேன். எல்லா முகங்களிலும் ஒரு சோகம். வேலை செய்தவர்கள் இரவு பகலுமாய் அநேக வேதனைகள் தான் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு கண்களிலே வேதனையோடு கூட அநேக காரியங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பீஸ் ஹெல்த் சென்டர் சற்று வித்தியாசமாக ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தினத்தன்றும் அருமையான பிள்ளைகள் மூலமாக நல்ல நடனங்கள் பாடல்கள் மாத்திரமல்ல, நல்ல கருத்துள்ள நாடகங்களையும் போட்டு அநேகருடைய உள்ளத்திலே ஆண்டவரை குறித்த சிந்திக்க, ஆண்டவரை குறித்து என்ன ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருகிறார். நான் இப்பொழுது பார்த்த அருமையான குறுநாடகம் எல்லாரும் உள்ளத்திலுமே ஒரு கேள்வி உண்டாக செய்கிறது. ஆண்டவர் இயேசுவை தவிர மக்களெல்லாம் கிறிஸ்துமஸில் உண்டு. ஆட்டம் பாட்டம் பிரியாணி கொண்டாட்டம் சிரிப்பு ஆனந்தம் எல்லாமே இருக்குது இயேசுவை தவிர. ஆகவே ஆண்டவர் இயேசு எதற்காக இந்த உலகத்தில் அவர் வந்தார்? நீங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேத வசனம் விதமாய் சொல்லுகிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அருமையான தேவப்பிள்ளைகளை சில ஆண்டுகளுக்கு முன்பாக காரையார் பகுதியிலே ஒரு இடத்துல எனக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்திருந்தாங்க. அது லோயர் இருக்கிற அந்த இடத்துல மீட்டிங் இருந்தது. ஆனால் தங்குவதற்கு அங்கே கெஸ்ட் பங்களா அது ஒரு நாளைக்கு ஒரு 3-4 கிலோமீட்டர் போனால் தான் அந்த பங்களாவில் தங்க முடியும். அப்படி நாங்கள் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு அங்கே போவதற்காக எனக்கு ஒரு வாகனம் ஏற்படுத்தியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஆனால் காத்து கொண்டே இருந்த வாகனம் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வரவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஏதாவது போயிடலாமே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்போ அங்கே ஒரு தம்பி கேட்டார், பைக் இருக்குது, பைக்கில் போயிடலாமா பாஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இந்த காரையாறு காலையில் பார்த்துருக்குறேன், ஆனால் இரவில் நான் பார்த்ததே இல்லை. சரி போகலான்னு சொல்லிட்டேன். போகலான்னு சொல்லி அந்த பைக்கில் போய்கொண்டே இருக்கும் பொழுது பாதி வழியில் அந்த பைக்கில் லைட்டு போயிடுச்சு. பாதி வழியில் போய்ட்டு லைட்டு போயிடுச்சு. லைட்டு போன உடனே நான் சற்று லேசை இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். என்ன காரையாறு உறவுகளுக்கு தெரியும், புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது என்று ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காங்க. ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லி அவை பல சத்தங்கள் திரும்பி பார்த்தோம். அப்படிப்பட்ட இருடைய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அந்த அடைந்து வந்த பையன் என்னென்னமோ செய்யறான், ஆனா லைட் வர மாட்டேங்குது. அப்போ மனதுக்குள்ள பெரிய ஒரு அச்சம். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அறியாமல் என்னவோ பெரிய மிருகம் ஏதாவது வந்துச்சுன்னா இதுல தப்ப முடியுமா? தப்பவே முடியாது என்று முடிவு செய்து ஆனதாக இருக்கும். என்னமோ இன்னைக்கு நடக்கட்டும் என்று நான் பேசாம போட்டுட்டேன். என்னமோ ஆண்டுடைய கிருபையினால சில நேரம் அந்த பையன் நோண்டிட்டு இருந்தான். மீண்டும் மாதிரி அந்த லைட் எரிய ஆரம்பிச்சது. ஒரு மாதிரி அந்த பங்களாவுக்கு சேர்ந்தோம். இதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இப்பொழுது எங்கே இருக்கிறது? நாம் எங்கு போய் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை மரண இருளிலே நடக்கிற வாழ்க்கை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு மரண இருள், பயங்கரமான ஒரு மரண இருள். சில நாட்களுக்கு முன்பாக
ஒரு இடத்துல நான் அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு தகப்பனாலும் ஒரு வாலிப பிள்ளையும் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அந்த தாப்பாவுடைய முகத்தில் பயங்கர ஒரு சோகம். அது ஆணுடைய பிள்ளையா இருந்தபடினால் அவர் சோகமா இருப்பதை என் மனதுக்கு கேட்கவில்லை. அவரை பார்த்து நான் கேட்டேன், ஐயா நீங்க இப்படி சோகமா இருக்கிறீங்க கேட்டேன். அவர் மடமட ஆளா இருந்தார், ஒரே தண்ணி. அப்போ அவரை பார்த்து ஏன் அழுறீங்க, என்ன தப்பா கேட்டுட்டேன் என்ன சொல்றேன். அவர் சொன்னார், ஐயா நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல பெரிய ஒரு ஆபீஸர், பெரிய வேலையில் இருந்தேன். எனக்கு 2 பிள்ளைகள், ஒன்று பெரிய மகன், இது 2வது பிள்ளை, 2வது மகள். பெரிய மகள் ரொம்ப அருமையாக படிப்பான். ஆகவே எது பெஸ்ட் ஸ்கூலோ அந்த ஸ்கூல்ல இருக்க பணத்தெல்லாம் செலவு பண்ணி அவனை நன்றாக படிக்க வைத்தேன். நன்றாக படித்தான். அவன் படித்து வளரும்போது சொல்லுவான், அப்பா நான் படித்து வேலைக்கு போய், ஏற்கனவே தாய் இல்லை, தாய் இல்லாத குடும்பம், நான் வேலைக்கு போய் உங்களையும் காப்பாற்றுவேன், என் தங்கச்சிக்கு அருமையா ராஜ வீட்டு திருமணத்தை போல நான் திருமணம் செய்து வைப்பேன் என்று சொல்லி அடிக்கடி அவன் சொல்லிக்கொண்டே இருப்பான். பிறகு படித்தான், பிறகு IAS முடித்தான். கடவுளுடைய கிருபையினாலே அவனுக்கு டெல்லியிலே பெரிய அரசாங்க பதவி கிடைத்தது. ஐயோ பாவம் தனியா இருக்கிறானே என்று சொல்லி ஒரு திருமணம் செய்து வைத்தேன். அதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் என்னோடு போன்ல அவன் பேசுவான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் பேசுவதை நிறுத்தினான். திருமணமான பிறகு பேசுவதை முற்றிலுமாய் நிறுத்திவிட்டான். நான் பேசினாலும் எடுப்பதில்லை. கடைசியா ஒரு நாள் எப்படியோ வேறு ஒரு நம்பர்ல இருந்து பேசி அவனோடு கூட தொடர்பு கொண்டேன். அவனை பார்த்து கேட்ட, தம்பி ஏன் நீ பேசுறதில்லை, அப்பாவும் தங்கச்சி உன்னுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோம், ஏன் நீ பேசுவதில்லைன்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்னான், டாடி நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், முதல் மாதிரி இல்லை, நான் பெரிய கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்டேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். அது மாதிரி இல்லை, வீட்டில் மனைவி பிள்ளைங்க நிறைய இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை, அது உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை, தயவு செய்து இனிமேல் பேசி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. தம்பி நான் இருக்க பணத்தெல்லாம் கொட்டி வீட்டெல்லாம் விட்டு உன்னை படிக்க வச்சு உன்னைய பெரிய ஆபீசர் ஆக்கிட்டேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணணுப்பா, அது எனக்கு தெரியும், நீங்க ஏதாவது பண்ணுங்க, என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, அது உங்க பாட்டு என்று சொல்லிவிட்டான். நான் உடைந்து போனேன் சார். சொந்த வீட்டை இழந்தேன், சொந்த தோட்டத்தை இழந்தேன். இதை என்னுடைய வாரிக பிள்ளை, இந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணணும், இப்பொழுது திருமணம் பண்றது வழி இல்லாம நான் பரதேசியை போல அலைகிறேன். மகன் பெரிய IAS ஆபீசர், நான் பரதேசியை போல அலைகிறேன். என்ன செய்வது, தற்கொலை செய்து கொள்ளலாமா என்று சொல்லி நாங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் தான் சோகத்தோடு நான் உட்கார்ந்திருந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரண இருள், உயிரோடு இருக்கலாமா இல்லாட்டி மடிந்து போய்விடலாமா என்று எண்ணும் அளவிற்கு மரண இருள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துமஸ் தினம் என்றால் என்ன, எதற்காக அவர் பிறந்தார்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே 2 விதமான மரணங்கள் உண்டு. ஒன்று இந்த பூமியிலே மரிக்கிற மரணம், இரண்டாவது நித்தியமாய் மரிக்கிற மரணம். 2 மரணங்களில் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையை மீட்டெடுக்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் வந்து அந்த மரணத்தை தாம் ஏற்றுக்கொண்டு நம்மை அந்த மரண இருளிலிருந்து விடுவிப்பதற்காக வாழ்க்கையில மரணத்துக்கு ஏற்பான வேதனைகள், பாடுகள், துயரங்கள், துக்கங்கள், வியாதிகள், கண்ணீர், சிறுமை, வறுமை என்று பல 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 விதங்களிலே நாம் படுகிற பாடுகள் எதுவாக இருந்தாலும் இயேசு அந்த மரண இருளை நீக்குவார், அவர் போக்குவார். அநேக தலைவர்கள் உலகத்திலே தோன்றினார்கள். அப்ரஹாம் லிங்கன் மகாபிரிய தலைவர், மகாத்மா காந்தி தந்தை மகாபிரிய தலைவர், நெல்சன் மண்டேலா மகாபிரிய தலைவர். ஆனால் அவருடைய பிறந்த நாட்களை அவர்கள் மரித்த பிறகு நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் ஒரே ஒரு பிறந்த நாள் மாத்திரம்தான்
மரித்து மீண்டுமாய் உயிரோடு எழுப்பின இயேசு கிறிஸ்துவின் பிறந்தநாளை ஒன்றுதான் உயிரோடு கொண்டாடுகிறோம். 2000 ஆண்டுகள் கடந்து விட்டது. மரித்து உயிரோடு எழுந்தவர் இதுவரை மரிக்கவில்லை, இனியும் மரிக்க மாட்டார், மரிக்கிறவர்களை மரிக்க விட மாட்டார். அவருடைய உயிரோடு எழுப்பத்தக்கதாய் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த பூமியில வந்த நாள் தான் நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கைக்கு வெளிச்சம். இந்த சந்தோஷமான ஆடல்கள் பாடல்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆனா நீங்க வெளியே போகும் பொழுது உங்களுக்கு துக்கம் மாறுமா? மாறாது. வெளியில போனோம்னா அந்த துக்கம் அப்படிதான் இருக்கும். ஒரு 10 லட்சம் கடன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த பெரிய விழாவை கொண்டாடி நீங்க வெளியே செல்லும் பொழுது அந்த கடன் மாறுமா? மாறாது. வாழ்க்கையில வியாதி மாறுமா? மாறாது. ஆனால் நீங்கள் வெளியே செல்லும் பொழுது இயேசுவோடு சென்றால் அந்த இயேசு உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் முற்றிலுமாய் முழுவதுமாய் மாற்றுவார். வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சத்தை, சாதாரண வெளிச்சத்தை அல்ல, பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குவார். அமெரிக்க தேசத்தில் சம்பத் என்ற அருமையான ஒரு ஐயா இருந்தார். அவர் கோயிலுக்கு போக மாட்டார், வீட்டில் இருக்கவங்க கோயிலுக்கு போக விட மாட்டார், ஆலயத்துக்கு போக மாட்டார், விட மாட்டார். ஒரே ஒரு மகள், மிக வசதி உள்ளவர்கள், ஒரே ஒரு மகள். அந்த பிள்ளைக்கு திடீரென்று கண்ணில ஒரு புண் வந்தது. மருத்துவத்தை காண்பித்தார்கள். அந்த புண் அதிகமாயிற்று. எவ்வளோ மருத்துவம் செய்தார்கள். ஆனால் அதை அதிகரித்து கொண்டே போனது. டாக்டர் சொன்னார், எங்களுக்கு சந்தேகமா இருக்குது, ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்த பொழுது அது கையில கேன்சர் என்று கண்டுபிடித்தாங்க. பிறகு அதை ட்ரீட் பண்ணாங்க. அதற்குள்ள அது ரொம்ப அதிகமாக முத்தி விட்டது. அதே ஸ்டேஜை தாண்டிடுச்சு. சுகமாக்க முடியாத நிலைமை வந்தது. ஐயோ பாவம், அந்த பிள்ளை வேதனையினாலே கதறி 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 அழுவாங்க. ஆனால் மருத்துவம் உதவி செய்ய முடியவில்லை. கடைசியாக மருத்துவர்கள் வீட்டிற்கு கொண்டு போக சொல்லிவிட்டார்கள். வீட்டிலே மேல் அறையிலே அவளை படுக்க வைத்தார்கள். அவள் கதறி கதறி அழுவாள். உதவி செய்வ வழியில் இவரும் ஆண்டவரை தேடுவதில்லை. கடைசியாக அருகில் இருக்கிற ஒரு சபையார் இதை குறித்து கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து, ஐயா, உங்க வீட்டில் இப்படி ஒரு பிள்ளை வேதனைப்படுவதாய் நாங்கள் கேள்விப்பட்டோம், உங்க பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றார்கள். அவர் சொன்ன, அதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இயேசு உங்கள் பிள்ளையை சுகமாக்குவார். ரொம்ப போராடினார்கள். கடைசியாக சரி என்று சொல்லிவிட்டார். இரவு வேலையெல்லாம் முடித்து வந்த பிறகு அவர்கள் எல்லாரும் கூடி ஒரு 4-5 பேராக கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்தார்கள். 10 மணி ஆச்சு. ஜெபித்தார்கள். 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, இரவு 1 மணி ஆச்சு. ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு 2 மணி போல மேல் படியில யாரோ நடக்கிற சத்தம் கேட்டது. யார் நடக்கிறா என்று சொல்லி அவர்கள் ஜெபத்தை நிறுத்தி, அந்த பிள்ளை மேல இருக்கிறா, ஒருத்தர் கனியா இருக்கிறா, வேற யாரும் இல்லை, யார் நடக்கிறா என்று சொல்லி மேலே பார்த்தபோது அந்த பிள்ளை பரிபூர்ணமான சுகத்தோடு அந்த படியில கீழே இறங்கி வந்தாங்க. இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. கேட்டார்கள், மகளே, என்ன நடந்தது, என்ன நடந்தது? அவள் சொன்னாள், தாங்க முடியாத வேதனை, தாங்க முடியாத வலி. கடைசியாக நான் இயேசுவை முதல் முறை வாழ்க்கையில் கூப்பிட்டு, இயேசுவே, எனக்கு தாங்க முடியல, தயவுசெய்து என்னை எடுத்துருங்க, எனக்கு உயிர் வேண்டாம், இந்த வேதனையோட என்னால் வாழ முடியல, எடுத்துருங்க என்று நான் கதறி 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 அழுத. நீங்க ஜெபிக்கிற சத்தம் கேட்டது. நான் உங்களோட கூட சேர்ந்த நானும் ஜெபித்தேன். என்னை எடுத்துருங்க, நீங்க சுகத்துக்காக ஜெபித்தீங்க, நான் என்னை எடுத்து விடுங்கள் ஆண்டவரே சொல்லி கதறி ஜெபித்தேன். நான் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று அறையிலே ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பார்த்து நான் பயந்து நடுங்கினேன். அந்த வெளிச்சத்தின் நடுவிலே ஒருவர் தோன்றினார். எனக்கு யாரும் தெரியல, யாரது என்று நான் கத்தினேன். அவர் சொன்னார், உன்னை குணமாக்குகிற இயேசு நானே என்று சொன்னார். எனக்கு ஒரே சந்தோஷம், தாங்க முடியாத மகிழ்ச்சி. என்ன நடந்தது என்று தெரியாது.
என் மேல் கைகளை வைத்தார். அவ்வளவுதான், அவர் மறைந்து போய்விட்டார். சற்று நேரம் கழித்து வலி குறைந்ததை நான் உணர்ந்தேன். சற்று நேரம் வலி இல்லாததை உணர்ந்தேன். நான் தொட்டு பார்த்தேன், என் கண்கள் எல்லாம் வீங்கி இருந்த கண்கள் அது எல்லாம் முழுமாய் நார்மல் ஆயிடுச்சு. ஓடி போய் கண்ணாடியில பார்த்தேன், என் 2 கண்ணு ஒரே போல இருந்தது. என் கண்களை நான் பார்க்க முடிந்தது. இப்படி 2 கண்களை நான் காண்கிறேன். நான் பூர்ண சுகமா இருக்கிறேன் என்று சொல்லி வந்து மகிமையாய் சாட்சி சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் அவர் வந்தார்? உங்கள் வாழ்க்கையின் இருளை மாற்ற அவர் வந்தார். மரண இருளை மாற்ற வந்தார். நித்திய நரகத்தின் நித்திய இருளை மாற்ற வந்தார். அதுதான் இயேசுடைய பிறப்பு. அவை இந்த மகிழ்ச்சி நாம் அடைய போகிற பல கோடி மகிழ்ச்சியிலே ஒரு சின்ன மகிழ்ச்சி. நாம் ஆடி பாடி கர்த்தரை கொண்டாடுகிறோம், அது ஒரு சின்ன மகிழ்ச்சி. ஆனால் பல கோடி மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி உங்களுக்காய் காத்திருக்கிறது. இயேசு சொன்னார், மரண இருளின் திசையிலே நடக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மகிழ்ச்சி, இந்த வெளிச்சம், இந்த நித்திய வெளிச்சம், நித்திய நரகத்திலிருந்து தப்பிக்கிற வெளிச்சம், நித்திய வாழ்வை பெறுகிற வெளிச்சம், இந்த பூமியிலே பாடுகள், கடன், தொல்லைகள், வியாதிகள், வருத்தங்கள் இவையிலிருந்து வெளிச்சம் உண்டாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் தயவாய் எழுப்பி நிற்க. ஒரே நிமிடம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எழுப்பி நிற்கலாம், ஜெபிக்கும்படியாக. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you. வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வெளிச்சமாய் வாங்க, நித்திய ஜீவனாய் வாங்க. வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், துயரங்கள், துக்கங்கள் இந்த பூமியில ஏராளமான இருள், அவை எல்லாவற்றிற்கு மேலாக மரண இருள், அதற்கு மேலாக நித்திய நரகமாகி இருள். எல்லா இருளிலிருந்தும் என்னை மீட்டு எடுக்க பெரிய வெளிச்சமாய் நீர் வந்தீர் என்பதை தான் நாங்கள் கொண்டாடுகிறோம். என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி செறிய கர்த்தர் கட்டாயம் வருவார். இப்பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, கை பிரயாசங்களிலே, உங்கள் சரீரத்திலே காணப்பட்ட இருளை முற்றிலுமாய் மாற்றுவார். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இந்த பாதம் முழுந்து செபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிச்சம் அது இருதயங்களிலே பிரகாசிப்பதாக, கர்த்தருடைய வல்லமை சரீரத்தில் இறங்குவதாக, கர்த்தருடைய வல்லமை குடும்பத்திலே இறங்குவதாக, கர்த்தருடைய வெளிச்சம் அதுவரை இருதயத்தில் இருக்கிற காணப்படுகிற அந்த இருளை மாற்றும்படி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத பிசாசின் கட்டுகள் அறுந்து போவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, சிறுமையும் வறுமையும் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, மன துக்கம் மாறுவதாக, சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, தயவு உண்டாவதாக. எவ்வளவு அகோரமான வியாதியா இருந்தாலும், எவ்வளவு அகோரமான போராட்டம் இருந்தாலும், இயேசு என்ற அதிகாரமான நாமத்தில் அவளை சரிந்து வெளியே போ என்று கட்டளிடுகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த கர்த்தர் இன்றும் எங்கள் நடுவில் இருக்கிறேன். உடைய பிள்ளைகளை தொடு, விடுதலை தாரும், அற்புதம் செய்து பாவ இருளை முற்றிலுமாய் மாற்றும். எங்கள் வேதனைக்கு காரணம் பாவம், வியாதிக்கு காரணம் பாவம், மரணத்துக்கு காரணம் பாவம், நரகத்துக்கு காரணம் பாவம். அந்த பாவ இருளை முற்றிலுமாய் நீக்கி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் அருமையான டாக்டருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இருக்க டாக்டர் கெவினுக்காய் ஜெபிக்கிறோம். அன்பு சகோதரி மீளாவுக்காய் ஜெபிக்கிறோம். மருமகளுக்காய் ஜெபிக்கிறோம். பாப்பாவுக்காய் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அதுக்குள்ள ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறாங்க. வாழ்க்கையில சந்தோஷத்தை தாங்க, வாழ்க்கையில நிம்மதியை தாங்க. வாழ்ந்திருக்கட்டும், சுகமா இருக்கட்டும். இந்த ஹாஸ்பிட்டல் பல லட்சங்களுக்கு, பல கோடிகளுக்கு ஆசீர்வாதமா இருக்க எல்லைகளை விரிவாக்கும் இயேசுவின் நாமத்தில், எல்லைகளை விரிவாக்கும் இயேசுவின் நாமத்தில், எல்லைகளை விரிவாக்கும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பான பிதாவே. God bless you. Happy New Year. Happy Christmas.
என்ன